ஓகே, நம்ம ஊரை பார்த்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை தூக்குங்க. ஒரு மனிதனால ஒரு கையில எவ்வளவுதான் தூக்க முடியும். இந்த கையில ஒரு பேக் இருக்கு, இந்த கையில ஒரு பேக் இருக்கு. ஏமா தூக்குன்ற பாருங்க. நீ என்னடா சொல்றது, எங்களுக்கு தெரியும். பழகியா பாருங்க. பாய். கிளம்புறியா? இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. சரி பிரியா, போயிட்டு வரோம். அது என்னது 8 நாள் டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பேச்சுக்கு அப்படிலாம் இல்லன்னு சொல்றீங்களா? சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு வாப்பா. 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை பார்த்தான்னு பாரு. போதும், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. போதும். ஐயோ, இவங்க வந்து இங்க சங்கமத்துக்கு நானே இந்த ஊர் விட்டு போகணும். உன்னையெல்லாம் இப்படி சொல்றீங்க. சொல்லுங்க, அப்படிலாம் இல்ல, கியூட்டா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது நீதான் சொல்லலாம். நீதான் பாத்துக்க. எங்களை வந்து கியூட்டா பிரியா வந்து பாத்துக்கிட்டாங்க. அது என்ன கியூட்டா பாத்துக்கிறது? நல்லா பாத்துக்கிட்டாங்க, சூப்பரா பாத்துக்கிட்டாங்க, டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு கொடுத்தாங்க. அந்த எக் தோக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எதுக்கு சிரிக்கிறேன்? உண்மைக்கு நல்லா இருந்துச்சு தாரணி, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்க வந்து கிளம்ப போறோம். உண்மையிலே ஊருக்கு போயிட்டு பிரியாவோட குக்கிங் தான் மிஸ் பண்ணுவோம். எது வச்சாலும் டேஸ்டா இருக்குங்க. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. எல்லாமே நல்லா இருக்கு. நான் போகிறேன் மேலே மேலே. நீங்க பேசாம கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். ஓகே, தேங்க் யூ. சதீஷ், சம்மு வந்து என்கிட்ட திருப்பி அடுத்த வாட்டி சென்னை பக்கம் தான் பேசுவாங்க. அப்படிலாம் இல்ல. உடனே பாருங்க, நாளையில இருந்து உங்களுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? வீடியோ தான் நான் அனுப்புறேன். நான் அவ்வளவுதான் பேசுவேன். ஒர்க் ரிலேட்டட் அப்டேட்ஸ். இல்ல நான் பேசுறேன் உங்க கூட. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்றீங்களா? நான் பேசுறேன். கொஞ்சம் பொத்துடா. அப்ப வந்துச்சு. போலாம். ஓடு 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 ஓடு. இருடி. பஸ் வேற இன்னும் 20 மினிட்ஸ்ல வந்துரும். நான் இங்க இருந்து ரொம்ப பக்கம் தான் ஸ்டாப். அந்த தைரியத்தை தான் மெதுவா போறோம். போன தடவை லிட்டரலி கிளாம்பாக்கத்துல போய் பஸ் ஏறணும். இந்த தடவை ஷோலிங்கல்ல இருந்தே அப்படியே இங்கே பஸ் ஏறப்போம். 10 minutes later. ஐயா ஜாலி, ஊருக்கு போறோம். பாரு பிரியா, நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக இந்த பஸ்ல போட்டிருக்காங்க பாரு. 2 பேருக்கு நடுவுல வேற அப்படிலாம் இல்ல, போட்டிருப்பாங்க. ஒரு சில பஸ்ல போட்டிருப்பாங்க. அது நல்லதுதான். ரெண்டுமே வேற வேற பேசஞ்சர்ஸ் போவாங்க. அப்படிலாம் போவாங்க மேல. முன்ன பின்ன பஸ்ல வந்ததே இல்லையாடா? இல்லடா. ஜாலியா இருக்கு. காலையில நம்ம டிஎல் போறோம். நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல. இப்போ வந்து 8:47 6:30 7க்கு வந்து போயிடும். நாளைக்கு மேடம் வந்து துரைசிங்கமா சார்ஜ் எடுத்துப்பாங்க. போன உடனே அப்படியே சமையல் ஆரம்பிச்சு சிட்டு ஸ்கூல்ல விடுறதுல இருந்து வீடை கிளீன் பண்றது என்ன, ரூமை கிளீன் பண்றது என்ன, துணியை துவைக்கிறது என்ன. அதெல்லாம் நல்ல வேலை பிரியா வீட்லயே வந்து எல்லா துணியும் வந்து துவைச்சாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் துணி தான். அதுக்கப்புறம் நாளைக்கு போய் துவைச்சிடலாம். போயிட்டு சிண்டு தேவ் அத்தை மாமா எல்லாரையும் வந்து பார்க்கலாம். ஏன் இங்க இவ்வளவு இடம் இருக்கு? அங்க விழுந்துருண்டி. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வைக்கிறதுக்கு. தூங்கு. என்ன காலைல 6 மணிக்கு தான் எந்திரிக்கேன். படுப்புங்க. நான் கொஞ்சம் மென்டல். The next day. புளிச்ச தயிரை போட்டா அவங்க அத்தை புளிச்ச தயிரை போட்டா 3 நாள் புளிச்ச தயிரை நிக்கிறாரு தலைவர். நீ எட்டியோ போகணும். இப்படி தாவிதான் தலைவன் அப்படியே கவுந்தாப்புல. என்னடா எப்படா இருக்க லக்கி? 3 நாளா உடம்பு சரியில்லை, வயிற்று வலி. எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? தெரியுதா உங்களுக்கு? அது எப்படி தெரியாம இருக்கும்? இஸ் a very loyal guy. He know it. நான் அவனை கட்டி போட்டுருக்கேன்மா. பிகாஸ் எக்ஸைட்மெண்ட்ல தாவுவார் தலைவர். அம்மா ட்ரைனிங்க பாருங்கடா. நான் பண்ணா கூட போக மாட்டான்டி அவன். மாசு போங்க. பேக் ஹோம். வரேன் உன்கிட்ட வரேன். ஏய் தேவு, என்ன கண்டுக்காம ஓடுற? டைம் இல்ல. மாடி ஃபுல்லா பெயிண்ட் வச்சிருக்கேன், கக்கியும் வச்சிருக்கேன். போய் க்ளீன் பண்ணு போ. அது என்னன்னா, இவங்க கிட்ட இந்த வீட்டுல இந்த மாதிரி உட்காந்து விளையாடுறது கொஞ்சிறது நான் ஒரு ஆளு தான். ஏன் அப்படின்னா தலைவன் வந்து எல்லாரையும் நறுக்கு கடிச்சு வச்சிருவான். சிண்டுலாம் விளையாட ஆசைப்படுவா. வந்த உடனே பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, டிஷர்ட் பிடிச்சி இழுக்கிறது, பயமுறுத்தி விட்டுட்டான். அதனால இப்ப யாருமே வந்து விளையாடுறதே இல்லை. 8 நாள் தலைவன் அப்படியே கட்டி போட்டு தான் இருந்திருப்பான். பிளஸ் அந்த கால் வேற உடஞ்சதுனால கட்டி போட்டு தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். மூவ்மெண்ட்டே கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மட்டும் தான் அப்பப்போ டெய்லியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து விளையாட்டு கொடுத்துட்டு போவேன். ஸோ இந்த 8 நாள் தலைவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் எலும்பு தோலுமா தாங்க இருக்காங்க. என்ன சாப்பாடு போட்டாலும் வரைக்கும் நல்லா கறியெல்லாம் நல்லா திங்கிறான். அவனுக்கு அந்த கால் உடஞ்சதுல இருந்து ஒரு மாதிரி வீக் ஆயிட்டான். டாக்டர் அதுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு தடவை ஆகஸ்ட் மந்த் செக்கிங் போகணும். பாருங்க, இப்படி விளையாடும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியே சாஞ்சிருவானோ. ஆளு ரொம்ப ஒல்லியாட இருக்கானா. இப்படி வந்துட்டேன்டா, நம்ம டெய்லி விளையாடுவோம்னா உனக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன், ஓகேவா? பலா உள்ள போனா உள்ளலாம் போறடா. டெய்லி ஒரு ஹேபிட் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அப்படியே காலைல எந்திரிச்சு வர உட்காந்து இந்த மாதிரி விளையாட மிஸ் பண்ணா உன்னை ரொம்ப. நீ என்ன மிஸ் பண்ணியாடோ? மிஸ் பண்ணியா? உள்ள விடுங்க. உன்னை நான் இன்னைக்கு பிரிச்சு மேல ஆம்பளை கிடையாது.
அப்பாவை 10 நாள் கழிச்சு பாக்குற, கண்டுக்காம குஞ்ச காட்டிட்டு உட்காந்துருக்க. தம்பி தப்பு. இவன் எங்ககிட்ட வீடியோ கால்லயும் பேசவே இல்லைங்க. சிண்டு தான் டெய்லியும் வீடியோ கால் பண்ணிடுவான். பண்ணி பேசிட்டு இருந்தா. வீடியோலையும் கண்டுக்கிறது இல்ல. அன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டியா நல்லா இருக்கியா? ஒரே ஒரு தடவை கேட்டான், நல்லா இருக்கியாப்பா அப்படின்னா. எங்க கேளு, அப்பா நல்லா இருக்கியாப்பான்னு கேக்குறியா? கேளுடா. அப்பா தாண்டா கேட்டுட்டே இருந்தான், எப்ப போன் பண்ணாலும் எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு. போன வைக்கலன்னு சொன்னாலும் இல்ல பேசணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கணும். அந்த அம்மாக்கு டெய்லி வந்து திட்டு வாங்கிட்டாவது போடா அப்பாட்ட. நீ ஒரு வாரமா உன்னை திட்ட கூட இல்லடா. சிட்டி பேசாதீங்கடா, டென்ஷன் ஆகுது எனக்கு. இங்க ஒரு மேடம் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகணும், எந்திரிக்காம என்ன பண்றாங்க? சிண்டு யாரு வந்திருக்காங்க பாருங்க. ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னடா வீடியோ கால்லாம் பேசணும்னு நேர்ல வந்து மூஞ்சி முடி படுத்துற, அவ்வளவுதான் உன் பாசமா? ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வந்துட்டோம், வந்தாச்சு. அப்பா மிஸ் பண்ணீங்களா? எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? பாவி. வந்து பேக் என்ன இருக்கு என்ன ஏதுன்னு டெஸ்டிங்க போடுறதுக்காக மேமா எந்திரிச்சு வந்திருக்கேன். ஸ்கூல் போகணுமா இன்னைக்கு? நோட்டு பாடு, நோட்டுலாம் கொடுத்துட்டாங்களாடா உனக்கு? வேற லெவலா இருக்குடா நோட்டு. இது என்ன புக்கு? இது தமிழ் புக்கா? இது ஹிந்தி புக்குடா. இது ஹிந்தி. இங்க பாரு, இதுதான் தமிழ், இது ஹிந்தி. ஹிந்திலாம் படிப்ப என்ன? எவ்வளோ வச்சிரு, தம்பி வந்தா கிழிச்சிருவான். ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிட்டு கிளம்பு, மணி ஆயிடுச்சு. கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல. ஓகே, ஸோ நம்ம இல்லாத நேரத்தில் மாடியில் நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தலாம் தான் மேலே வந்திருக்கேன். உள்ளே வந்து டைல்ஸ் போடுறதுக்காக சுருக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே இருந்த ஜாமான்கள், ஜன்னல் தட்டி இதெல்லாம் வந்து போர்ட்டிகோக்கு வந்திருக்கு. வெர்ஸ் த டைல்ஸ்லாம் அப்படியே உள்ளே வச்சுட்டாங்க போல். ஓகே, இதெல்லாம் வெளியவே தூக்கி போட்டுடலாம். எதுக்கு இங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில. ஓகே ஸோ சிமெண்ட்டெல்லாம் ஊற்றிருக்காங்க. நைஸ். இதுக்கு மேலே தான் வந்து டைல்ஸ் போடுவாங்க. இதுதான் நம்ம வாங்கி வச்சுக்க டைல்ஸ். வீட்டுக்குள்ளே இந்த கலரு, வெளியே வந்து அந்த ப்ரௌன் கலரு. குட். இதுவும் நான் இருந்தப்போ பண்ணாமல் தான் இருந்துச்சு, பூசிட்டாங்க. இங்கே ஒரு ஜன்னல், குட்டி ஜன்னல் இருந்திருக்கும், அதை பூசிட்டாங்க. அப்புறம் இந்த இடத்தையும் வந்து பூசிருக்காங்க. நைஸ். பட் ஆனால் இது ஒரு மாதிரி அந்நியமாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, இங்கே சப்பையாக இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லணும். இந்த பைப்பை எடுக்கணும்னு சொல்லி அதை எடுக்காமல் போயிட்டாங்க. பைப்பை எடுக்கணும், எடுத்து இந்த இடத்த பூசணும், இந்த இடத்தையும் பூசணும். அப்போ தானே கரெக்டாக. இல்லை இதை பட்டி பார்க்குறப்போ சரி பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் யா, சுவிட்ச் போர்டு வச்சாச்சு புதுசா. எப்படி இருக்கீங்க? அப்பாவை தேடினீங்களா நீங்க? எப்போ தேடினீங்க? இப்பதான் தேடி இருக்கா. வா போயிட்டு வருவோம், இன்னொரு 10 நாள் இருந்துட்டு வருவோம். இப்பதான் தேடி இருக்கா. சரி ஓகே பாய். இப்பதான் தேடுறேன். ஊருக்கு போடுமா? வேணாமா? அப்பா ஊருக்கு போட்டுமாடா. என் தங்கங்களை பார்த்தாச்சு. அப்பா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் காட்டு. ஜாலி தான் இனிமே. அப்பா ஸ்கூல் விடுவோம், இனிமே ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டுக்குவோம். எக்ஸாம்னு சொன்னாங்க, எக்ஸாம் ஒழுங்கா எழுதுனியா? என்ன எழுதுன எக்ஸாம்ல? கலர் பண்ணியா? பென்சில் வச்சு எழுதுனீங்களா? எத்தனை மார்க் எடுப்பீங்க? 4 ஆன்சரா? 4க்குமே ஆன்சர் தெரியுமா உனக்கு? எங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லு. ஐயோ, ஸ்கூலுக்கு போலாம். நல்லா இருக்கு. இது என்னதுடா? அது இந்த பேண்ட் நல்லா இருக்கு, கியூட்டியா இருக்கீங்க. டிரால இருந்து நீயே எடுத்துக்கிட்டியா? இது என்னது, புது லஞ்ச் பேக்கா? சொல்லவே இல்லை. பிஞ்சிருச்சா? இது பஞ்ச் பேக்கா? சூப்பரா இருக்கு பஞ்ச் பேக். கூட்டான பஞ்ச் பேக். சூப்பர். கியூட்லாம் உனக்கு சொல்ல தெரியுது, லஞ்ச் பேக் சொல்ல தெரியல. ஏறி உட்காரு. இவரு ஸ்கூல் போற மாதிரி முதல்ல கிளம்பிடுவாரு. போலாமா? பாய். பேக் பிடிங்க, பார்த்து போங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் வண்டியில் சேர்ந்து எங்கே போகிறோம்னா, சதீஷ்க்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கும் மதுரைக்கு போகிறோம். நிறைய வளர்ந்துருக்கீங்க பாருங்க, குடிமையே போட்டுடலாம் போல. ஆனால் அதான் நான் கட் பண்ண போகிறது இல்லை, ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். நான் ஒரு இதில் வந்து வெட்ட சொன்னேன், அவர் ஒரு இதில் வெட்டினாரு. இப்போ அது வேற ஒரு புது விதமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு சைடு மட்டும் நிறைய வளருது, ஒரு சைடு கம்மியாக வளருது. ஸோ நான் ஹேருக்குமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை இது பண்ணணும். எனக்கு சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க, விட்டமின். நிறைய வளருது. அதான் அது நான் நினைக்கிற மாதிரி வளர மாட்டேங்குது, அது இஷ்டத்துக்கு
வளருது. ஒரு சைடு நிறைய வளருது, ஒரு சைடு வந்து டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கு. அது வந்து அதான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா இது எனக்கு ஏன் கொட்டுதுன்னா கொட்டலை, ஆக்சுவலாக டென்சிட்டி கம்மியாகுது. அதுக்கு ரீசன் என்னன்னா சப்ளிமெண்ட்ஸ், அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நல்லா ஆகிடும் தான் சொன்னாங்க. ஸோ அதை கொஞ்சம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் இந்த மாதிரி போயுமே ஒரு 10 நாள் ஆகுது. அதான் ஜாலியாக இன்னைக்கு போய் நான் வரலன்னு சொன்னேங்க, நான் தூங்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். இந்த வெயில நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போக 30 கிலோமீட்டர் வர 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அப்படியே பேசிட்டே போயிட்டு வரலாம். சரி வாங்க போலாம். We are at our dubbing studio. பயமா இருக்கு. எங்களோட டப்பிங் ஸ்டுடியோல இருக்கோம். இங்க இருந்து இதுக்கு முன்னாடி யாரோட இடத்துல தங்கமகனுக்கு டப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு தடவை கூட டப்பிங் பண்ணவே இல்லை. ஏன்னா நமக்கு போட்ட எபிசோட்ஸே எதுவும் ஒழுங்கா போகல. நம்ம இங்க இருந்து நம்ம மறுபடியும் எபிசோட்ஸ் பண்றது லைட்டை கூட புதுசா இனிமே எடுத்தா தானே அப்படியே இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இது எல்லாமே வீட்டுக்கு மேல போகுதுங்க. அந்த கட்டில் கிட்டில் எல்லாமே அங்க போயிடும். பட் இது எல்லாமே வந்து எங்க சித்தப்பா ஆபீஸ்ல இருந்த ஷீட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு சில ஷீட்ஸ் ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணோம். அப்பதான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் யூஸே பண்ணல. இப்போ இந்த டிவி வந்து தூக்கிட்டு போயிடலாம்னு வந்திருக்கோம். இந்த டிவி ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து எங்களோட ரூம்ல இந்த டிவியை வச்சுக்கலாமா அப்படின்றதுக்காக எடுத்துட்டு போறோம். ஏன்னா எங்களுக்கு நைட்லாம் அம்மா அப்பா வந்து அவங்க ரூம்ல ப்ரொஜெக்டர் இருக்கு, அதில் பாக்குறாங்க. எங்களுக்கு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பெரிய டிவியை நாங்க மாட்டிக்கிறோம்னு சொன்னா திட்டுறாங்க. அதான் இதே எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். ஆமா, இந்த பெரிய டிவி அனாமத்தா இருக்கு, யாருமே பாக்குறது இல்ல. ஆனாலும் அது எங்க ரூமுக்கு வரதுல பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால இந்த டிவி ஆனா இது ரொம்ப ரொம்ப கொடூரமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது டப்பிங்காக சும்மா ஸ்க்ரீன் தெரிஞ்சா போதும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ இதோட பிக்சர் குவாலிட்டி அது எல்லாமே ரொம்ப போரா தான் இருக்கும். நம்ம ரூமோட நான் ChatGPT எல்லாமே சைஸ் கேட்டேன். நம்ம ரூமோட சைஸுக்கு 55 இன்ச் டிவி, அதாவது நம்ம ஹால்ல இருக்குல்ல அந்த டிவி தான் நம்ம ரூம் சைஸ் தான். ஹாலுக்கு வந்து 75 இன்ச்ல மாட்டணுமா, ஏன்னா அவ்வளவு பெரிய ஹாலு அப்படின்னு சொல்லுது. காசு வாங்க இது உள்ள ஒரு டிவி இருக்கு, இங்கே ஒரு டிவி இருக்கு. இது வந்து நம்ம அக்கா மாமா வீட்டுல மாட்டிருந்த டிவி, ஓட்ட விழுந்துருச்சு, கருப்பா தெரியும் அங்க. அதனால ரொம்ப நாள் மாதிரி நம்ம தங்கமகன் ஷூட்டிங்காக அந்த வீட்டுல டிவி மாட்டீங்கன்னு இந்த டிவி தான் நான் மாட்டிருந்தோம் ஷூட்டிங். நம்ம வீட்டையும் மாட்டிட்டு இருந்தோம்ல இல்லையா? அந்த நாள் மாட்டி பார்த்தோம், ஒரு வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கைத்தேர்ல அங்க போயிட்டு தங்கமகன் ஷூட்ல மாட்டிட்டோம். அந்த வீடு தான் நம்ம காலி பண்ணிட்டோம்ல, அதனால இங்கே வந்தாச்சு. இது உள்ள ஒரு டிவி இருக்கும். இது வந்து நம்ம தம்பி பாலாவோட டிவி, அதுவும் ஒர்க் ஆகாது. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ், கடைசியா நம்ம இங்க இருந்து திருப்பி வீட்டுக்கே போறதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ் வச்சிருந்தோம்ல, அந்த ஆபீஸ்ல மாட்டுறதுக்காக கொண்டு வந்தோம். ஏன்னா அங்கேயுமே நாங்க வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சிருந்தாச்சு. இந்த வீடுமே வந்து அப்பாவோட ஆபீஸ் விசேஷக்காக வச்சிருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வைக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்பாவும் சொன்னாங்க, உங்களுக்கு வேணா இங்க ஒரு வெப் சீரிஸ் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா மறுபடியும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு தைரியம் தானி அதெல்லாம் இல்ல. ஏன்னா அப்பா இவ்வளவு செலவு, அமௌண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் காசு இல்ல. அதான் பண்ணணும்னு நினைச்சாலும் காசு இல்ல. காசு இல்லாம பண்ண முடியாது. ஒரு எபிசோட் நீங்க பாக்குற அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்றதுக்கே 15,000 ரூபாய் வேணும். அதுக்கு மியூசிக், கலர் கிரேடு, கேமரா, டப்பிங், ஆர்டிஸ்ட் காசு, ஷூட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. எப்படி நம்ம அதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு எனக்கு. எப்படியோ பண்ணோம். ஓகே, குட் லெசன், குட் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் வந்து நடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா சீக்கிரமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கு. ரொம்ப இன்னும் அதுக்கு ரொம்ப நாங்க செலவு பண்ணிட்டோம். பெரிய குடும்பம் அதுக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு லவ் சீரிஸ் தங்கமகன் கூட எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆகாது. ஓகேவா, டு பி ஹானஸ்ட் தங்கமகன் கண்டினியூ பண்ண போறது இல்ல, அதை நாங்க டிசைட் பண்ணிட்டோம். சரி, ஒரு 20 எபிசோட் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னா ட்ரை பண்ணோம். ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அது செல்ஃப் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்ல. அதனால தங்கமகன் இருக்கிற எபிசோட்ஸ் வரும். இன்னொரு 10 எபிசோட் இருக்கு. அந்த 10 எபிசோட் கண்டிப்பா ரெடி பண்ணி போடுவோம். ஆனா அதுலயே ஒரு 10 எபிசோடுக்கு மியூசிக் பண்ணணும். அது மியூசிக் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு 40,000 50,000 வேணும். இருந்தாலும் அது மியூசிக்கே பண்ண முடியும். அதனால அது அப்படியே ஹோல்டு பண்ணி நிக்குது. சோ தங்கமகன் வருமானு தெரியல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு லவ் சீரிஸ் ஒண்ணு வரும். ஹீரோ சீக்கிரமே ஒரு லவ் சீரிஸ், சும்மா சிம்பிளா ஹீரோ ஹீரோயின் லவ் ரொமான்ஸ் நிறைவேஜா ஐயோ